வாசற்படிக்கும் வீட்டுக்கும் நடுவே உள்ள தூரம் எத்தனை நூற்றாண்டு நீளம். வாசற்படிக்கும் வீட்டிற்கும் நடுவே உள்ள தூரம் எத்தனை நூற்றாண்டு நீளம். நாம் எல்லோருமே எல்லா இடங்களிலும் விருந்தாளிகளாக, காத்திருப்பவர்களாக, தயங்குபவர்களாக, பயப்படுகிறவர்களாக, நம்முடைய உரிமை என்னவென்று தெரியாதவர்களாக இந்த பூமி முழுக்க மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு கவிஞன் ஒரு வீட்டிற்கு செல்கிற விருந்தாளியினுடைய ஒரு நிலையின் வழியாக ஒட்டுமொத்தமான மனித வாழ்க்கையினுடைய அந்த ஸ்திதியையும் எப்படி விரித்து காட்டுகிறான் என்று. இனிமேல் நீங்க எந்த வீட்டிற்கு விருந்தாளியாக போகிற போதும் உங்களுக்கு இந்த கவிதை நினைவுக்கு வரும். வருமா வராதா? படிக்கிற எல்லாமே உங்கள் அனுபவத்தின் மீது ஒரு டார்ச்சை அடிக்கிறது. உங்கள் தலைக்கு மேலாக ஒரு விளக்கை தொங்க விடுகிறது. அதுவரை கண்ணில் காணாதவற்றை எல்லாம் நீங்கள் காண்கிறீர்கள். பேச முடியாத தருணங்கள். ஒரு சின்ன ஒரு காட்சியை தேவதச்சன் பார்க்கிறார். ரயில் எதிர் இருக்கையில் ஒரு இளம்பெண் ஒரு முதியவளின் மடியில் வீழ்ந்தபடி அழுது கொண்டே இருந்தாள். இவளோட அப்பா விபத்தில் இறந்து விட்டான். அங்குதான் போகிறோம் என்றால் மூதாட்டி. கல்லூரி விடுதியில் போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன், நான் இவளுடைய அத்தை என்றால். யாரும் பேச முடியாத தருணத்தில் ரயில் நுழைந்தது. அந்த அம்மா சொல்ற, அவங்க அத்தை வந்துட்டு, உங்க அப்பா இறந்துட்டான், நான் ஹாஸ்டல்ல இருந்து இவளை கூட்டு போறேன்ட்டு. அடுத்து ஒரு வரி வருது, யாரும் பேச முடியாத தருணத்தில் ரயில் நுழைந்தது. இப்ப ரயில் தண்டவாளத்தில் போல ஒரு பெரிய சைலன்ஸ்க்கு இப்படி ஒருத்தர் சொல்றப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என் அப்பாவை எவ்வளவு படித்தி இருக்கிறேன். உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நினைக்கிறா, என் அப்பாவை எவ்வளவு படித்தி இருக்கிறேன். அவர் எழுப்பி விட்ட போது எழவில்லை, படிக்க சொன்ன போது படிக்கவில்லை, மேலும் வீட்டு வேலைகள் சொல்லிய போது எரிந்து விழுந்தேன். அவர் முதுமையில் தள்ளாடி இறந்த போது நான் கொல்லி வைத்த சுடுகாடு இப்போதும் இருக்கிறது. அங்கு உள்ள கிணற்று நீர் இப்போதும் குளிர்ந்திருக்கிறது. வேப்ப மரத்தில் எப்போதும் 4-5 காகங்கள் அழகை தீட்டிக் கொண்டிருக்கின்றன. அவர் இப்போது அங்கும் இல்லை. அதாவது ஒரு இறப்பு செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய அப்பாவை பற்றி ஞாபகங்கள் வருது. என் பேச முடியாத தருணங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. வாழ்க்கை என்பது பேச முடியாத தருணங்களினுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை, ஒரு கூட்டுத்தொகை. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நண்பர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், விரல் விட்டு எண்ணி பாருங்கள், எத்தனை 100 பேச முடியாத தருணங்கள் இருக்கின்றன என்று, சொல்ல முடியாத தருணங்கள் இருக்கின்றன என்று. அந்த தருணங்களினுடைய கூட்டுத்தொகை தான் நம்முடைய வாழ்வாக இருக்கிறது. நான் ஏன் இந்த கவிதைகளை உங்களிடம் சொல்கிறேன் என்றால், என்னுடைய இன்னொரு கவிதைக்கு நான் திரும்பி வருகிறேன். நினைக்கக்கூடாதவை என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். நினைக்கக்கூடாதவை என்று சில உண்டு. சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது. நினைச்சா மனசுடைஞ்சு போயிடுவோம். எனக்கு சில தருணங்கள் அப்படி இருக்கு. நினைக்கக்கூடாதவை என்று சில உண்டு. இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியவை. நினைக்கக்கூடாதவை என்று சில உண்டு. எத்தனை வயதிலிருந்து பணத்திற்கு கஷ்டப்படுகிறோம் என்பதை, நிறைய பேர் எத்தனை வயதிலிருந்து பணத்திற்கு கஷ்டப்படுகிறோம் என்பதை, எத்தனை வருடங்களாக உதவிகளுக்கு காத்திருக்கிறோம் என்பதை, எவ்வளவு காலமாக துணை இல்லாமல் இயங்குகிறோம் என்பதை, எப்போதிலிருந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை, எப்படியெல்லாம் அவமானப்பட்டோம் என்பதை, யாரையெல்லாம் இழந்து நிற்கிறோம் என்பதை. நினைக்கக்கூடாதவை என்று இன்னும் சில உண்டு. ஆனாலும் நினைத்து விடுகிறோம். பாரம் தாங்காமல் சாலையில் வண்டி ஒன்று குடை சாய்கிறது. பாரம் தாங்காமல் சாலையில் வண்டி ஒன்று குடை சாய்கிறது. நம்முடைய மனம் என்பது நினைக்கக்கூடாதவற்றினுடைய ஒரு மிகப்பெரிய கடலாக இருக்கிறது. ஆனால் நினைப்பதன் வழியாகத்தான் நாம் நம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்கிறோம். ஒரு ஜென் கவிதை இருக்கிறது, நினைக்க வேண்டாம் என்றுதான் அதை நான் நினைக்கிறேன், ஆனாலும் நினைத்து விடுகிறேன், நினைக்கும் போது கண்ணீர் சிந்துகிறேன் என்று. இந்த ஜென் கவிதை எதை நமக்கு சொல்கிறது? நிறைய பேர் பல ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து பார்த்தார்கள். நினைக்க வேண்டாம் என்றுதான் அதை நான் நினைக்கிறேன், ஆனாலும் நினைத்து விடுகிறேன், நினைக்கும் போது கண்ணீர் சிந்துகிறேன்.
அது அவனுடைய குழந்தை இறந்த போது அவன் எழுதிய கவிதை அது. அதை பற்றி எந்த ரெஃபரன்ஸும் அதுக்குள்ள இல்லை. ஆனால் அந்த கவிதையை படிக்கிற போது ஒரு சாதாரண வரிகளாக தோன்றக்கூடியவை நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இடத்தை, ஒரு ரகசியமான ஒரு இடத்தை அது தொட்டு திறக்கிறது. இப்படி 100 கவிதைகள், 1000 கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் உலகம் முழுக்க, தமிழிலும் இந்திய மொழிகளிலும் உலக மொழிகளிலும் இதோ இந்த புத்தக கண்காட்சி முழுக்க நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய வாழ்வை உங்களுக்கு தருகிறான். அதன் வழியாக உங்களையே உங்களுக்கு தருகிறான். உங்களை உங்களுக்கு மீட்டு கொடுக்கிறான். ஏன் புத்தகம் படிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், ஏன் கவிதை படிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. நீங்கள் உங்களிடம் நீங்களே திரும்பி போவதற்கு இருக்கிற ஒரே பாதை படிப்பது மட்டும்தான். அதுக்கு வேற எந்த பைபாஸுமே கிடையாது. நிறைய பொழுதுபோக்குகள், நிறைய கேளிக்கைகள், அதெல்லாம் எனக்கு விமர்சனம் கிடையாது. அதெல்லாம் தனி மனிதனுடைய ஆசாபாசங்கள், விருப்பங்கள். ஆனால் நாம் மிக மிக பிரபலமான மனிதர்களை எல்லாம் பின்தொடர்ந்து போகிறோம். நடிகர்களை பின்தொடர்ந்து போகிறோம், புகழ்பெற்றவர்களை பின்தொடர்ந்து போகிறோம், சில கொள்கைகளை பின்தொடர்ந்து போகிறோம். எப்போதாவது நம்மை நாம் பின்தொடர்ந்து போயிருக்கிறோமா?